கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வைரக்கணி, அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் மாநகரமில் நெஃப்ராலஜி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, நாள்பட்ட சிறுநீரக ப்ராப்ளம், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் நோயாளிகள் மேற்கொள்ளக்கூடிய டயாலிசிஸ் சிகிச்சை முறை குறித்து சில சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம். கடந்த 15 வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. அதே போல் ஆண்டுக்கு ஆண்டு டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கையும் 10லேருந்து 15% கூடிக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் அட்வான்ஸ் ஆகும்போது நம்ம மேற்கொள்ளக்கூடிய சிகிச்சை தான் டயாலிசிஸ். டயாலிசிஸ்ன்றது ஒருவருக்கு 2 சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது அவங்க உடம்பில் தங்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்கள், அளவுக்கு அதிகமான தண்ணி, இது ரெண்டையும் வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைக்கு பேர் தான் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸை நம்ம 2 வகையாக பண்ணலாம். ஒன்று, பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களுடைய பிளட்டை டயாலிசிஸ் மிஷின் வழியாக பியூரிஃபை பண்ணி திருப்பி அவங்க உடம்புல செலுத்துறது வந்து ரத்த சுத்திகரிப்பு, அதாவது ஹீமோடயாலிசிஸ் முறை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த டயாலிசிஸ் சொல்யூஷனை அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு அதன் மூலமாக நச்சுப்பொருளை வெளியேற்றுறது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ். அது வந்து வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹீமோடயாலிசிஸ் முறையும் இப்போது வீட்டிலேயே பண்ணிக்கக்கூடிய வசதிகளும் வந்துருச்சு. ஆனால் உலகளவில் பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய, அந்த ஹீமோடயாலிசிஸ் பண்ணக்கூடிய முறை தான் சிறுநீரக நோயாளிகளால் பெரும்பாலும் மேற்கொள்ளப்படக்கூடியது. இந்த டயாலிசிஸ் சிகிச்சை முறை பற்றி பொதுமக்களுக்கும் சரி நோயாளிகளுக்கும் சரி சில சந்தேகங்களும் இருக்குது, சில தவறான புரிதல்களும் இருக்குது. அதை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், எல்லோரும் டாக்டர்கிட்ட கேட்குறது என்னென்னா, டாக்டர் எந்த ஒரு கிரியாட்டின் லெவலுக்கு மேலே போனால் நம்ம டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கிரியாட்டினின் ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம டயாலிசிஸ் பண்ணலை. அதே மாதிரி நம்மளுடைய கிட்னி நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மேற்கொள்ளுது. அதில் ஒன்று தான் இந்த கிரியாட்டின் லெவல் கம்மி பண்ணுறது. ஸோ நம்ம கிரியாட்டின் லெவல் ஈஸியாக மெஷர் பண்ணுற முடிகிறதுன்றனால தான் நம்ம அதை வச்சு கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மற்றபடிக்கு கிரியாட்டினின் லெவல் இந்த அளவுக்கு மேலே போனால் டயாலிசிஸ் பண்ணணும், இதுக்கு கீழே இருந்தால் டயாலிசிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒருவருக்கு அந்த சிறுநீரகம் பழுதானதுனால வரக்கூடிய பாதிப்புகளை வச்சு தான் அவங்க டயாலிசிஸ் பண்ணணுமா இல்லையான்றதே நம்ம டிசைட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம் மோசமாகும் போது கை கால்லாம் வீங்கிடும், யூரின் சரியாக போகாது, நுரையீரலெல்லாம் நீர் சேர்ந்துட்டு மூச்சு வாங்கும். அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னால ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையும், அப்புறம் வாந்தி இருக்கும், சரியாக சாப்பிட முடியாது, அப்புறம் தூக்கம் சரியாக இருக்காது, அவங்க நரம்பு மண்டலம் பாதிக்கும். இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் வரும்போது தான் ஒருத்தருக்கு நம்ம டயாலிசிஸ் முறையை ஆரம்பிக்கிறோம். ஸோ கிரியாட்டின் லெவலை வச்சு எதுவும் டிசைட் பண்ணுறதில்ல. ஒருவருக்கு நான் சொன்னக்கூடிய சிம்டம்ஸ் வந்து கிரியாட்டின் லெவல் 5 இருக்கும்போதும் வரும், ஒரு சிலருக்கு கிரியாட்டின் 10, 15 இருக்கும்போது கூட இந்த சிம்டம்ஸ் வராது. ஸோ அவங்களுடைய சிம்டம்ஸை பொறுத்து தான் நம்ம டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, பேஷண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, டயாலிசிஸ் ஒருத்தர் எத்தனை வாட்டி பண்ணணும், வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாமா, மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாமான்னு கேட்குறது. நம்மளுடைய கிட்னிஸ் வந்து 24 மணி நேரமும் வேலை பார்க்குது, 7 நாளும் வேலை பார்க்குது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு மிஷின் மூலமாக வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு கம்மியாக பண்ண முடியாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறதுனால பெரிய அளவில் நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நிறைய ஸ்டடீஸ் பண்ணி வாரத்தில் 2லேருந்து 3 முறையாவது டயாலிசிஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மாதிரி பண்ணினா தான் அவங்களால தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ டயாலிசிஸ் பண்ணோன்னே அடுத்த நாள் பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, கிரியாட்டினின் குறைஞ்சிருச்சா, கிட்னி டிசீஸ் சரியாயிடுச்சான்னு கேட்பாங்க. ஸோ அந்த டயாலிசிஸ் சிகிச்சை முறை என்பது ஒரு கிட்னி நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. அதாவது கிட்னியால் வெளியேற்ற முடியாத நச்சு பொருட்களையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டரையும் நம்ம டயாலிசிஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எப்போ டயாலிசிஸை நிறுத்தணும்னா, கிட்னி ஃபங்க்ஷன் எப்போ சரியாகி அவங்களுடைய கிட்னிஸ் வேலை பார்க்குதோ அப்போ தான் நம்மளால் டயாலிசிஸை நிறுத்த முடியும். அது நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது நடக்காதுன்றதுனால அவங்க வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை டயாலிசிஸ் தொடர்ந்து பண்ணணும். அவங்க வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் மட்டும்தான் அவங்களால டயாலிசிஸை டோட்டலாக நிறுத்த முடியும். இல்லைன்னா டயாலிசிஸ் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்தது என்னென்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பேஷண்ட் டயாலிசிஸ் ஆரம்பிச்சுன்னா அவங்க சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. அதனால் நம்ம டயாலிசிஸ் சொன்னோன்னே பேஷண்ட் அதுக்கப்புறம் திரும்பி வராமல் போயிட்டு அவங்க வேறு சிகிச்சை முறையெல்லாம் மேற்கொண்டு அப்புறம் பேஷண்ட் ரொம்ப சிக்காகி அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. டயாலிசிஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் சீக்கிரமாக இறந்து போக போகிறதில்ல. டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க உடம்புல
தேவையில்லாத அந்த நச்சுப் பொருட்கள், எக்ஸ்ட்ரா தண்ணி இதெல்லாம் சேர்றதுனால தான் ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து வருமே தவிர, டயாலிசிஸ் பண்ணுறது மூலமாக அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரப்போகிறதில்ல. அதுவும் இப்போ இருக்கிற டயாலிசிஸ் முறைகளில் யூஸ் பண்ணுற அந்த ஆர்ஓ வாட்டர், டயாலிசைட் ப்ரிப்பேர் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாத்தினுடைய குவாலிட்டியும் நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ டயாலிசிஸ்னால ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து வரும், அதனால் டயாலிசிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. அடுத்த சந்தேகம் பேஷண்ட்ஸு கேட்குறது என்னென்னா, இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டா அன்னைக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுவாங்க, அவங்களால அவங்க ஒர்க் எதையுமே பண்ண முடியாது, அப்படியே அதாவது பெட்லேயே படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. டயாலிசிஸ் ஒருத்தருக்கு அடிக்குவேட், அதாவது தேவையான அளவு ஒருத்தருக்கு நல்லா டயாலிசிஸ் பண்ணோன்னா அவங்களால அவங்களுடைய வேலைகளை நல்லாவே பண்ண முடியும். நிறைய பேர் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து நைட்டு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி அடுத்த நாள் அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டயாலிசிஸ் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு டயர்ட்னஸ்ஸு, அதனால் அவரால் அவங்க ஒர்க் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் எதுவும் கிடையாது. அடுத்து என்னென்னா, இப்போ டயாலிசிஸ் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால வேறு ஒரு அவங்களுடைய வீட்டு விசேஷம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களால வெளியில் ட்ராவல் பண்ண முடியாது, அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போது எல்லா ஊர்லேயுமே டயாலிசிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா ஊர்லேயும் டயாலிசிஸ் மிஷின் இருக்குது, எல்லா இடத்துலையும் கிட்னி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு அங்கே எங்கே டயாலிசிஸ் சென்டர் இருக்கோ அங்கே காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்கே டயாலிசிஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க சென்டருக்கே வந்துக்கலாம். அடுத்தது இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இப்போ டயாலிசிஸ்க்கு முன்னாடி கிட்னி டிசீஸ் அட்வான்ஸ்டாக இருக்கும்போது நம்ம டயட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்போம். தண்ணி ரொம்ப அளவு கம்மியாக குடிக்கணும், உப்பு கம்மியாக சாப்பிட்ணும், பொட்டாசியம் குறைக்கணும், ஃபாஸ்பரஸ் குறைக்கணும், ப்ரோட்டீன் எதுவும் நிறைய எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய சொல்லியிருப்போம். ஏன்னா அவங்க டயாலிசிஸ் போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்போ சொல்கிறது. ஸோ டயாலிசிஸ் வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருக்கணுமான்னா கொஞ்சம் லிபரலாக இருந்துக்கலாம். ஏன்னா இப்போ வாரத்தில் இப்போ 3 டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டயாலிசிஸ்லேயே கொஞ்சம் இந்த ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் பேலன்ஸ், அமிலத்தன்மை இதெல்லாமே பேலன்ஸ் அச்சீவ் ஆகும். ஸோ அவங்க முன்னாடி இருந்த அளவுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு இல்லை. இன்ஃபேக்ட் டயாலிசிஸ்க்கு ஒரு பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கள ஆக்சுவலாக நம்ம நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் எடுக்க தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுடைய நியூட்ரிஷன் மெயின்டைன் பண்ண முடியுன்ற காரணத்துக்காக. அப்புறம் நோயாளிகளுக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ டயாலிசிஸ் ப்ரொசீஜர் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போதும் வலி இருக்கும், அதாவது ப்ரொசீஜரே பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது. டயாலிசிஸ் ப்ரொசீஜர் ஆக்சுவலாக எந்த வலியும் கிடையாது. அது டயாலிசிஸ் மிஷினுக்கு நம்ம பிளட்டை எடுக்கணும், திருப்பி அது பியூரிஃபை ஆகி உடம்புக்குள்ளே திருப்பி பிளட்டு வரணும். ஸோ ஒரு 2 இடத்துல நீடில் வச்சு ப்ரிக் பண்ணி தான் அந்த ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ அந்த நீடில் ப்ரிக் பண்ணுற பெயின் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு டயாலிசிஸ் ப்ரொசீஜர்னால எந்த ஒரு வலியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம டயாலிசிஸ் குறித்த சில பொதுவான சந்தேகங்கள் பற்றி நம்ம பேசணும். இன்னொரு முறை இன்னொரு கிட்னி சம்மந்தமான வேறு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.